வேலையாவது பாரு. ரெண்டே ரெண்டு பாத்திரம் தான் கிடக்கு, நான் தேய்ச்சிக்கிறேன். நீ போ. நான் அவனுக்கு இந்த பழம் தான் வெட்டி கொடுப்போம். இந்த ஃப்ரிட்ஜ்ல பழம் இருந்தது, அதை வெட்டி எடுத்து கொடு. சரிங்க அத்தை. உங்களுக்கு இல்லம்மா, நான் அதெல்லாம் திங்கிறது இல்ல. அவன் ஏதாவது சாப்பிடுவான், நீனு வெட்டி சாப்பிடு, அவனுக்கு வெட்டி கொடுப்போம். வேற ஏதாவது வேலை? என்ன பண்ணிட்டு ஒண்ணு கூட அப்பதான் போவேன். அத்தை திரும்பினா அவ்வளவுதான். ப்ளீஸ் என்ன அசிங்கப்படுத்தாதீங்க, போங்க. அப்ப ஒண்ணு கூட ஐயோ, அத்தை பாத்துருவாங்களே. நீ கொடுத்தாதான் நான் போவேன், இல்லன்னு வச்சுக்க. என்னல என்ன சத்தா? ஐயோ, மாட்டு கயிறு எடுக்க வந்தேன், இங்கதான் எங்கேயோ வச்சுட்டு போனேன், அதான் தேட வந்தேன். ஏம்ல மாட்டு கயிறு எங்க இருக்கும்? தொழுல கிடக்கும், போய் பாரு. அப்படியாமா, அதை கொஞ்சம் எடுத்து தர வாடி. எங்க இருக்குன்னு தெரியல, வா. மாட்டு கயிறு எடுக்கணும், வா வந்து எடுத்துதா. நீ போய் இடம்ல. இல்லமா, அது எனக்கு எடுக்க தெரியாது, நீ வந்து எடுத்துணும். வா வா வா, சீக்கிரம் வா. இங்க பாத்துட்டு இருக்க, போ எடுத்து கொண்டு குடி. சரி சரிம்மா, நீங்க வேலையை பாருங்க. சேட்டை பிடிச்ச பையன். இன்னும் என்ன கத்திக்கிட்டு இருக்க? போய் எடுத்து கொடு, போ. சரிங்க அத்தை. இருங்க உங்களுக்கு. அத சொன்னேன், உள்ள வா. ஏமா அந்த கயிறு தர அண்டுக்காமா. அதை எடுத்து கொடு, போ. சரிங்க அத்தை. ஐயோ, என்ன சத்தா? ஒண்ணு இல்லம்மா. என்ன சேட்டை பண்ணுதான்? இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு சேட்டை பண்றீங்க? அத்தை என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? அப்பவே சீக்கிரம் கொடுத்தல, வெளியில வரணும். நான் வீட்ல எதுவும் வேலை பார்க்க வேண்டாமா? எப்பவும் உங்க கூட இருந்தா அத்தை என்ன நினைப்பாங்க? சீக்கிரம் பேரனோ பேத்தியா வருவாங்கன்னு நினைப்பாங்க. வேற என்ன நினைப்பாங்க? பாரு, இன்னும் நான் கேம்ப் போக்கு 4 நாள் தான் இருக்குது. என் கூட இருவா. அதையே சொல்லி பயம் காட்டாதீங்க. சரி சரி சரி, இன்னும் பத்தி சொல்ல மாட்டேன். பயப்படாத, லீவ் எடுக்கணும்னு நினைச்சு நான் உடனே எடுத்து வந்துடுவேன். இங்க பாரு, 4 நாள் என் கூட என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. இங்க வா. செஞ்சு வச்ச சேல மாதிரி வாடி. இன்னும் கொஞ்சம் தள்ளி எனக்கு தள்ளி நின்னுக்க. போங்க, பகல்ல அத்தை என்ன நினைப்பாங்க? பகல்ல கதவு பூட்டின அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. வா. வேண்டாங்க அத்தை, சரிப்பாங்க, வேண்டாம். சிரிச்சா அவங்களுக்கு தாண்டி நஷ்டம். ஒரு பேரனோ பேத்தியோ லேட்டா கிடைக்கும். பரவாயில்லையா உங்களுக்கு? போங்க, பேச்ச பாரு. கிட்டப்போ சொல்லிட்டேன். துக்கு துக்குமா வந்துட்டு எனக்கு. தூங்குங்க தூங்குங்க. ஆமா, சீக்கிரம் வா, ரெண்டு தூங்கிடுவோம். எனக்கு ஒண்ணு தூக்கம் வரல. எனக்கு தூக்கம் வருது. நீங்க தூங்குங்க. அதான் சொல்ல, சீக்கிரம் வா சீக்கிரம் வா, நம்ம இழுத்து முடிச்சு தூங்கிடுவோம். வா வா வா. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, போங்க. போங்க, ஒழுங்கா வா. மாட்டேன் மாட்டேன். நான் விட மாட்டேன். வா வா வா. மாட்டேன். இந்த சண்முகத்துக்கிட்ட நடக்காது. வா. ஏங்க, என்ன? இன்னும் 4 நாள் தான் இருக்கா லீவு முடியறதுக்கு. சந்தோஷமா இருக்கும் போது எதுக்கு நீ அதை நினைக்கிற? எனக்கு எப்பவுமே அந்த நினைப்பு தான் வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் 4 நாள் இருக்கு, அப்படி நினைங்க. என்னடி சந்தோஷமா இருக்கும் மூட விட்டாக்கிக்கிட்டேன். ஆசையில வந்திருக்க. வா. இன்னும் 2 நாள் லீவ் கொடுக்க மாட்டாங்களா? கேட்டு பாக்குறேன், சரியா? நான் வந்தோடனே கல்யாணம் பண்ணிட்டு கூட 1 மாசம் இருந்துட்டு போன ஆசைப்பட்டேன். ஆனா முடியல. நான் வந்தே 1 மாசம் தாண்டிட்டு. அதான். அப்ப வந்தோடனே எனக்கு கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. கூட 1 மாசம் என் கூட இருந்திருப்பீங்கல்ல. இப்பதான் என் பொண்டாட்டி ஆகணும்னு விதி இருந்திருக்கு. அதான். சரி, ஒரு நொடி கூட நேத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். வா. எனக்குள்ள நீ, உனக்குள்ள நான், உனக்குள்ள ஒன்ன கலந்துருக்கணும். இடி புயல் மின்னல் நிலநடுக்கம் என்ன வந்தாலும் கலத்திருக்க கூடாது. ஓகே? ஆமா, இடி மின்னல்லாம் வருது பாருங்க, போங்க. இப்ப வந்தா கூட நல்லதாண்டி இருக்கும். வெயில் சுட்ட இருக்குது. இதே சில்லுன்னு குளுக்குள்ளன்னு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? என்ன அள்ளி எடுத்து போத்தி இருப்ப. இப்பவும் போத்திக்கலாம். அப்படி சொல்லிட்டு என் பொண்டாட்டி. இந்த மாட்டுக்கு கயிறு எடுக்க போறேன்ட்டு போனா ஆளே காணோம். ஏ சண்முகம், ஏ சண்முகம், ஏங்க கயிறு எடுக்கியா? மாட்டை கட்டுறதுக்கு கயிறு எடுத்துட்டு வானே, ஆளையே காணும் பாத்துக்க. அவன் என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருக்கான். கயிறு தானே, இருங்க நான் எடுத்து வரேன். அவன் எங்க போனா? ஏங்க ஏங்க கத்திட்டு இருக்கீங்க? என்ன கிளம்பி 1 வருஷமா ஆகுது, 4 நாள் கூட ஆகல. புழு புழு ஏன் கத்திட்டு அடக்கிய? அதை சொல்லியிருந்தா நான் இருக்க வேலை வாங்க போறேன். நான் இப்போ போய் கயிறு எடுத்துட்டு வரேன் பண்ண அவன் தான் போனான். அவன் அப்படியாவது பொண்ணாட்டி பார்க்க முடியுமான்னு வந்திருக்கான். அது கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாங்க. கிச்சனுக்குள்ள வந்து அவன் பண்ண அட்டூழியம் இருக்குதே. அம்மா நிக்காதவங்க கொஞ்சம் கூட வெக்கப்பட மாட்டேங்காங்க. சேட்டை பிடிச்சவே. சரி, அந்த கயிறு ஒண்ணு எடுத்துட்டு வந்துடு. இந்த மாட்டில கட்டி போட்டுட்டு எனக்கு வயலுக்கு போகணும். ஏங்க என்ன?
எங்க அக்கா வீட்டுக்கு என்ன போயிட்டு வருவோமா? அக்கா வீட்டுக்கா? எதுக்கு? இப்பதானே அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டு இப்ப அக்கா வீட்டுக்கு போனுங்க? இல்லங்க, நம்ம 2 பேரும் இங்க இருக்கோம். அந்த புள்ள வேற கொஞ்சம் சங்கடப்படுது பாத்துக்கங்க. அவன் வேற நாம இருக்கோன்னு பார்க்காம லேண்டு போடுதான். அது ரொம்ப சங்கடப்படுது. 2 ரூம் தானே, அங்க இங்க பேசுறது வைக்கிறது கேக்குது. அவங்களுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். இன்னும் 4 நாள் இருப்போம். அதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாங்க. 2 நாள் நம்ம அங்க போய் இருப்போம். அவனும் அங்க நல்லா இருப்பான்ல. எந்த பிள்ளைக்கு சோறுகள் எதுவும் பொங்க தெரிஞ்ச மாதிரி தெரியலையே. அதெல்லாம் அவன் பாத்துக்கணும். இதான் இருக்கு ஹோட்டலு, வாங்கிட்டு திம்பாவ. நாம 2 நாள் போயிட்டு வருவோம் வாங்க. சின்ன ஜெசி அது பாட்டில் விளையாண்டுட்டு வச்சுட்டு கிடக்கும். இன்னைக்கெல்லாம் குளிக்க போறதுக்கு 2 பேரும் தண்ணி நிற்காவ. ஆனாலும் விட்டானே உங்க மாமே, அது எதுக்கு அந்த சங்கடத்தை கொடுப்பான்னு நம்ம போவோம். சரி இரு, நான் மாரியப்பன் கிட்ட அந்த மாட்டை கொண்டு கொடுத்துட்டு வரேன். 2 நாள் பாத்துட்டேன்னு. அதை செய்யுங்க. இப்போ மாடு கிடக்குன்னு அந்த வழிங்க தான் பார்த்துட்டு கிடப்பான். சரிங்க, நான் துணியெல்லாம் எடுத்து வைக்க. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சோறு மட்டும் பொங்கி வச்சுட்டு வந்துடுறேன். என்ன அது இவளா? இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? வாமா வா வா. வா. என்னண்ணே, சும்மா இருக்கீங்களா? அப்படி நல்லா இருக்கேம்மா. புள்ளைய கட்டி கொடுத்து 4 நாள் ஆகுது. அதான் புள்ளை எப்படி இருக்கா, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சண்டை மூட்டி விட்டுவாள, என்ன பண்ண? அப்படியா? நாங்க இப்பதான் எங்க அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அக்கா வீட்டுக்கு போறீங்களா? என்னத்துக்கு? அது அக்கா ஊர்ல திருவிழா, அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் பாத்துக்க. ஆமாமா, திருவிழா, அதான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க நீங்களும். அவங்க பிள்ளையார் பாப்பா என் பிள்ளைய. ஐயோ ஜலங்கம். என் பிள்ளை கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சு விட்டுட்டு போலான்னு பார்த்தா சகுனி மாதிரி வந்துட்டாளே. இவ எனக்கும் என் புருஷனுக்குமே சண்டை எடுத்து விடுவா. அம்மாடி, இப்ப என்ன பண்ண? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கிளம்புங்க. நான் என்ன என் மோளுக்கு வந்து பாத்துக்கிட்டேனே. இல்ல ஒண்ணு வச்சுட்டு இப்படி போனா நல்லா இருக்கும். நான் என் மோளை பாத்துட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். கைக்குள்ளே நின்று வந்த பிள்ளை கையோட தூரே போக மாட்டா. அம்மா அம்மான்னு என்கிட்டே நிப்பா. அதான் சரி, எப்படி பிரிஞ்சிருக்காளோ பிள்ளை எப்படி இருக்காளோன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, இப்ப என்ன பண்ணன்னு தெரியலையே. என்ன பண்ணுவீல யாது பண்ணுவீல எனக்கு தெரியாது. உங்க தங்கச்சிக்காரி வந்த பிள்ளை பேருக்குன்னு சொல்லிவிட்டேன். 1 மணி நேரம் கூட அவங்க இருக்கக்கூடாது. தருத்திரியும் பிடிச்சவா, விளங்காதவா. அவ காலு பட்டாலே விளங்காது. பாருங்க, என் பிள்ளை இப்பதான் ஒழுங்கா வாழ ஆரம்பிச்சிருக்கான். இவ கண்ணு பட்டாலே விளங்காது. ஒழுங்கா போ சொல்லிருங்க, இல்ல உங்களை செத்து அட்டிச்சு துரத்தி விடுறேன். என்னண்ணே, மைனி மூஞ்சி மாதிரி தூக்கிட்டு போன மாதிரி இருக்குது. இல்ல சோறு அடுப்புல வச்சிருந்தா அதான் குழஞ்சிரும், வடிக்க போறேன்ட்டு போறா. இல்லண்ணே, மைனிக்கு எப்பவுமே நான் வந்தா பிடிக்காதுண்ணே. இல்லண்ணே, நான் வந்தாலும் எனக்கு பிடிக்காது. நான் என்ன உங்ககிட்ட காசு பணம் வாங்க வரனா, நகை நட்டு வாங்க வந்தனா, இல்ல சொத்து தகை எழுதி தண்ணி கேட்க வந்தனா? ஏதோ என் கூட போனவன் ஒரு மணி நேரம் நின்று பாத்துட்டு போலான்னு வாரேன். 4 பசு பிடிச்சு வந்திருக்கேன். மைனி வான்னு கூப்பிடலண்ணே. இல்ல நீ எனக்கு சீர்வாச செஞ்சு தள்ளிட்டியா? என்னண்ணே எனக்கு நீ பண்ணுன? இல்ல நான் தான் என் புருஷன் இல்லைன்னு சொல்லி என்னைக்காவது உங்ககிட்ட ஏதாவது நான் வாங்க வந்திருப்பேன். நான் பாட்டுக்கு கூலி வேலை பார்த்தாலும் அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்பவுமே வாரேன், அப்ப கூட ஒரு பொண்டாட்டிக்கு என்ன பார்க்க முடியாதுன்னு. ஏதோ இன்னைக்கு காசு பணம் வந்து நீங்க வீடு வாசல் கட்டி பணக்கார வாழ்ந்துட்டு இருக்கிய. நான் ஏழை தானே. எதுக்குமா தேவையில்லாம பேசுற? அவ என்னைக்கு அப்படி? நீ கூட பொண்டாட்டி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டானு? இல்லம்மா, அதான் உனக்கு சின்ன வயசு புள்ள கிடைச்சிருக்கானு நீ அவ கால் மாட்டிலே கிடக்க. ஒரு வகத்தை தனக்கு மட்டும் அழகான வயசு சின்ன வயசு புள்ள கிடைச்சிருக்கானு நீ எப்படி மிதப்பு அலையுத? அவ என்னென்ன ஆட்டம் போட்டான்னு எனக்கு தானே தெரியும். ஆரம்பிச்சிட்டாலே, இப்ப என்ன பண்ண? சரி உள்ள வா. எதுக்கு வெளியில நின்னு கத்திட்டு இருக்க? உள்ள வா. ஏதோ எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு 4 நாள் இருந்துட்டு வரலான்னு வந்தேன். இப்ப என் மாவளை வேற கட்டி கொடுத்துருக்கேன். இப்ப என் மாவா வீடு ஆச்சுது. ஏதோ பிறந்த வீட்லயே புள்ள வாக்கப்பட்டிருக்காளேன்னு சந்தோஷத்துல புள்ளைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப அவ வேற என்ன திட்டுவா? ஒரு பக்கம் இவா, ஒரு பக்கம் அவ. சில இந்த ஆம்பளைங்க வாழ்க்கை இருக்கு பாரு. சை, அனங்கிட்ட பொழப்பையா? சரி சரி, உள்ள வா உள்ள வா. ஏதோ நான் தான் பிறந்த வீட்டு போனேன், என் பிள்ளையாவது பிறந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்காளேன்னு சந்தோஷத்துல வந்தேன். பொண்ணுட்டு ஒரு வார்த்தை வாடி சொல்லியா? தாய் தப்பா இருந்தா என்ன இப்படி விட்டுருப்பாங்களா? என் அம்மையோ அப்பனோ இருந்தா என்ன இப்படி விட்டுருப்பாங்களா? யாரு வத்தாரா வத்தப்பள்ளி ஆகி போயிட்டானே. அத கூட பிறந்தவன் கூட ஒதுக்கி வைக்கிறா. இப்போ உனக்கு யாரு ஒதுக்கி வச்சா? உள்ள வா. இல்லனே, நீ உன் பொண்ணு பத்தி காட்டுறேன்னு என்ன ஒதுக்கி வச்சிருக்க? நீ உன் பொண்ணு பத்தி தான் கேப்ப. சின்ன ஜெயிசு பிள்ளை கல்யாணம் பண்ணிருக்கணும் மெதப்புல இருக்க. சத்தியமா எனக்கு ஓட விட்டு அடிக்க போறா. நானே எனக்கு பொண்ணே கிடைக்கலன்னு அவளை கட்டிட்டு வந்திருக்கேன். நீ ஏன் அதையே சொல்லிக்கிட்டு கிடக்க? பொண்ணு கட்டி கொடுக்கும் போதே எனக்கு 40 வயசு ஆகி போச்சுது. ஊர் உலகத்துல எவனும் பொண்ணு கொடுக்கல. இவ ஏதோ இறக்கப்பட்டு என்ன கட்டிக்கிட்டா. இவ என்ன அவகிட்டயே சாடுவா.
யார் பொண்டாட்டி பிள்ளைல யாரு மிரட்டுறது? நம்ம போயிடலாம் வாங்களே. நீ முதல்ல உள்ள வா. இங்க பாரு, இங்க இருக்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது யார் வீடு? நான் என் பிள்ளை தூக்கிட்டு போறேன். ராஜா வா நம்ம போலாம். உன்னை உள்ள வான்னு சொன்னேன். ஏய், நீலாம் எப்படி ஏன் வீட்டுக்குள்ள? டேய் ராக்கே, ஐயோ உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நிரந்தரமா இங்கே வாழலாம்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். ரொம்ப நன்றிமா. அப்பா ரொம்ப நன்றி. நான் யாருன்னு எனக்கே தெரியாம இருந்தது. இவ யாருன்னு எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஏய் ஏய் தம்பி, வீட்டை விட்டு வெளிய போடி. யார் வீட்டுக்குள்ள யார் நிக்கிறது? அவ ஏன் பொண்டாட்டி? அப்படினா இவருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிட்டா. ராஜே, யார் பொண்டாட்டி யார் மிரட்டுறது? வேண்டாம் ராக்கே, அவங்கள அப்படியே வெளியில விட்டுட்டு நீ மட்டும் உள்ள வா. எப்படி? அவங்கள அப்படியே வெளியில விட்டுட்டு நீ மட்டும் உள்ள வா. வாரா நீ மட்டும் வா. இவெல்லாம் வரக்கூடாது. என் வீட்டு வாசல்ல கூட நிக்க எனக்கு தகுதி இல்லாதவா. என் வீட்டு கிச்சனே பெட்ரூம் வரைக்கும். அவ ஏன் பொண்டாட்டி? எனக்கு இந்த வீட்டுல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை அவளுக்கு இருக்குது. இஷ்டம் இருந்தா கூட இருங்க, இல்லைன்னா வெளியில போங்க. என்னடா சொன்ன? இஷ்டம் இருந்தா ஓடிக்கிட்டு உள்ள இருக்கணும், இல்ல இப்பவே கிளம்பணும், கிளம்பி வெளில போயிடணும். பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு காரணத்துக்காக அவனை பைத்தியமாக்கி அவளை விதவியாக்கி அவளையும் அவன் பிள்ளையும் ஓட விட்டுட்டீங்கல்ல. நான் செத்து போயிட்டேன்னு விதவை குளத்துல தினம் தினம் சித்திரவதை அனுப்பிச்சிருக்கா. நான் இல்லாமலே என் பிள்ளை கஷ்டப்பட்டு பெத்த ஆளாக்கியிருக்கா. அனாத மாதிரி என் பிள்ளைய வைக்க சுமந்துக்கிட்டு வைத்தியக்காரிய பெருது வசத்திருக்கா. சே, கேடு கட்ட ஜென்மங்களா நீங்க எல்லாம் மனுஷ பயிர்தான். அப்படியே அவங்க கௌரவம் இருக்குது. இது நான் சம்பாத்தியம் பண்ணி கட்டின பங்களா. இது எனக்கு உரிமைப்பட்ட பங்களா. நான் அரசியல்ல கூண்ட பதவியில இருக்க போய் உங்களுக்கு கௌரவம். அந்த கௌரவத்தை என் பொண்டாட்டி மட்டும் அனுப்பிச்சா போதும். நீங்க ரெண்டு வெளியில போகலாம். அப்படி யார் அனாதையாக்குறது? கூப்பிட்டு மிரட்டிருக்கீங்க. புள்ளைய தூக்கிட்டு போய் இல்லைன்னா அவனை கொண்டுருவானு. எங்க என்ன கொல்லுங்க பாப்போம். ஒத்தையில தானே அது நிக்க. கொல்லுங்க. தன்னந்தனியா தானே வந்திருக்கேன். கொல்லுங்க. நான் உங்ககிட்ட வந்து கேட்டது நீங்க யாருன்னு கேட்டு கேட்ட சொன்னீங்க? அங்கிள் ஆண்டி. பெத்த புள்ள ஏங்கிட்டு அங்கிள் ஆண்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, வெக்கமா இல்ல? அப்படின்னு நான் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்படிதானே? எங்க என் புள்ளைய கொல்லுங்க பாப்போம். யார் ரத்தம்? என் புள்ள கொல்லுங்க பாப்போம். கொல்லுங்கன்னு சொன்னேன். கண்ட துண்ட மாத்திடுறேன். பெத்தவன்னு பார்க்க மாட்டேன். யார் பிள்ளை யார் கொள்றது? என் புள்ள மேல நிழல் போட்டாலும் சரி, உசுரோட இருக்க மாட்டீங்க சொல்லிட்டேன். வேண்டாம் ராக்கே, எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. இப்ப சொல்றேன், என் பதவி வச்சு உங்க பதவியை நான் இழக்கல. நான் ராக்கியே இல்ல. சச்சி மேடம், பெரிய சச்சி, நியாயாதிபதி. கௌரவத்துக்காக பெத்த புள்ளிய பைத்தியமாக்கி மருமகளை விரைவாக்கி இருக்கீங்க. நான் செத்து போயிட்டு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு ராத்திரி ரத்த கண்ணீர் வடிச்சு தூங்காமலும் திங்காமலும் இந்த புள்ளைய எப்படியாவது ஆளாக்கணும்னு பைத்திய கதையை சுத்தி இருக்கா. இந்த பாவத்துக்கெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் தண்டனை இருக்குது. சும்மா விற்பேன் மட்டும் கனவுல நினைக்காதீங்க. நான் கட்டின இந்த பங்களால என் பொண்டாட்டி பிள்ளை தான் இருக்கும். வெறுப்ப இருந்தா கூட இருங்க, இல்லன்னா இப்பவே மூடிக்கிட்டு ரெண்டு பேரும் வெளியில போயிடணும். இவா எங்களுக்கு சரிசமானவளா? எனக்கு சரிசமானவா. உங்களுக்கு சரிசமா இருக்குன்னு நான் சொல்லலையே. எனக்கு சரிசமானவா எனக்கு மட்டும். அதான் சொல்ற, உங்க கௌரவம் தடுத்துச்சுன்னா வெளியில போங்கன்னு. இந்த பங்களா கட்டதுக்கு நான் 3 கோடி போட்டிருக்கேன். 300 கோடியை திருப்பி கொடுத்தேன். கிளம்புங்க. முடியாது, இது என் கௌரவம். அப்ப மூடிக்கிட்டு உள்ள போங்க. ராக்கே, என் பொண்டாட்டி புள்ளிகளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. சத்தியமா சொல்றேன், 2 பேரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. அப்படி இவ என்ன செஞ்சுட்டா? இவ கிட்ட என்ன இருக்குன்னு இந்த அளவுக்கு பைத்தியமா இருக்க? செண்டி எப்படியா மயக்க வச்சிருக்க? தொலைச்சு யார் பொண்டாட்டிய யார் பேசுறது? இவ எனக்கு சரிசமமானு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆஸ்தி ஜாதி மண்ண கட்டிக்கிட்டு. டேய், ஓ ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ யாருக்கு வந்துட்டேன? ஓ, அத உங்களோட வச்சுக்கிடுங்க. இது ஏன் புள்ள, இவ ஏன் பொண்டாட்டி. இதுக்கு மேல எங்களை வாழ விடாம ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, சத்தியமா சொல்றேன், எந்த எல்லைக்கும் போவான் இந்த ராக்கி. உள்ளவாடி. வேண்டாம் ராக்கி, அவளை வந்த வழி அனுப்பு. நீ உள்ளவாடி. இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இவ மட்டும் நம்ம மருமகன்னு தெரிஞ்சா நம்ம ஸ்டேட்டஸ் என்னத்துக்கு ஆவறதே? சர்ச் பதவியே போயிருமே. அந்த விஐபியோட பொண்ணை கட்டுவா, நம்ம அந்தஸ்து உயர்ந்து பார்த்தேன். இவன் எப்படி கண்டுபிடிச்சா? இவ சொல்லியிருக்க மாட்டா, வேற என்னமோ நடந்திருக்கு. யாரு பொண்டாட்டி பிள்ளை யாரு மிரட்டுறது? உனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கடி வந்தன சொல்ல வேண்டாம். எங்க நான் உங்க பொண்டாட்டி, இது உங்க பிள்ளை, நீ சொல்ல வேண்டாம். ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு உள்ளுணர்வு உங்க 2 எனக்கு வேலையா பார்க்க தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். உனக்கு தான் தெரிஞ்சுக்கடி, புருஷன் சாயல இருக்குன்னு தெரிஞ்சிருக்கல. ஒரு இடத்துல என்ன மறைச்ச? என் கையால தான் எல்லாம் பண்ண சொன்னாங்க. எல்லா காரியமும் நான் தானே பண்ணினேன். எப்படி? எல்லாமே அவருக்கு செட்டிங் டி. எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு உன்னை நம்ப வச்சிருக்காங்க. நான் செத்துட்டு என்னோட நம்ப வச்சிருக்காங்க டி. நினைச்சு பார்க்க எனக்கு கோத்தலைக்கே இருக்குது.
என் பொண்டாட்டிய விதவியாக்கி என் புள்ளைய தகப்ப இல்லாத புள்ளையாக்கி நினைச்சு நினைச்சு பார்த்து பார்த்து எனக்கு ஆத்திரம் தலைக்கு வருது. புருஷன் இல்லாமலும் பிள்ளைக்கு தகப்பனும் இல்லாம வாழ்றது எவ்வளவு கொடுமை. அத உனக்கு பண்ணிருக்காங்க, எப்படி நான் விட முடியும்? வேண்டாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு பயமா இருக்கு. இங்க வேண்டாம். என்ன ஆகுது நானும் பாக்குறேன். நீங்க பாரு, எல்லா முன்னெச்சரிக்கையோட வந்துட்டேன். உன் புருஷன் முட்டாள் இல்ல, புரியுதா? திருப்பி எனக்கு தெரியாமலே என்ன ஏமாத்திட்டாங்க. இந்த திருப்பி ஏமாத்த முடியாது. இது இருந்த வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. மறுபடியும் என்னை விட்டு உன்னை யாரும் பிரிக்க முடியாது, உன்னை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. என் பொண்டாட்டிடே, என் பொண்டாட்டிய நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ என் கூட அதை வச்சு தாண்டி கண்டுபிடிச்சேன். சத்தியமா உனக்கு அது துணிச்சல் கிடையாது. அப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சு தாண்டி சந்தேகப்பட்டேன். அதான் என்னை இங்க கூட்டு கொண்டு விட்டாங்களே பார்த்தேன். பார்த்தா அது என் அக்கா. அவளை கூட எனக்கு அடையாளம் தெரியல. அக்கா தான் எல்லா உண்மையும் சொன்னா. நான் அந்த ஊருக்கு வந்தது, உன்னை காதலிச்சது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாத்தையும் அக்கா சொன்னான். அப்படியே என் கூட இருந்துட்டு வயிற்றுல புள்ளைய வாங்கிட்டு அப்படியே என் கலந்த இடத்துக்கு போகலான்னு நினைச்சிருக்கேன். ஏற்கனவே இந்த புள்ளை வளர்க்க முடியாம பாடுபட்டு இருக்க. இன்னொரு புள்ள அதுக்கு காரணம் இருக்குது. உங்க கூட தான் எனக்கு வாழ்ற பாக்கியம் இல்ல. உங்க புள்ளைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு உங்க பிள்ளைக்கு கூட வாழ்ற வாழ்க்கையாவது போதும்னு நினைச்சுதான் நான் நேத்து அந்த காரியத்தை பண்ணினேன். ரொம்ப வேதனைப்பட்டிருப்போம்ல. சச்சே, என் புருஷன் கூட தானே. இருந்தாலும் இதுக்கப்புறம் புருஷனை பார்க்கவே மாட்டோம், கண்காண இடத்துக்கு போறோம்னு தெரியுப்போ. எப்படி இருந்திருக்கும்? அதையும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல. இவனால உன் கூட இருந்தேன், பக்கத்துல கூட நிக்க மாட்டேன். வந்து வாழணும்னு கூப்பிட்டிய, அங்கதாண்டி எனக்கு சந்தேகமே வந்தது. நானே வேண்டான்னு சொன்னப்போ கூட என் கூட வாழ்ந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தின பாரு, அங்கதான் எனக்கு உண்மை சந்தேகம் வந்தது. அதனாலதான் வாழ்ந்துட்டு உன்னை தூங்க வச்சுட்டு போனேன். கரெக்டா இருந்துச்சு. அதான் காலையில இங்க கூப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு பயமா இருக்கு. இனி என் பொருட்கள் எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும்டே. இதுக்கான தண்டனையை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டேன்டே, யார் தடுத்தாலும் சரி. வேண்டாங்க. எப்படி விடுவேன்? ஆமா, நான் தம்பிக்கு 7 மாசம் இருக்கும்போது விட்டுட்டு போயிருக்கேன். எப்படி தனியா ஆளா இருந்த அந்த குழந்தைய பேத்து எப்படி பாத்துக்கிட்ட? உங்க குழந்தையாச்சே, எப்படியாவது இந்த மண்ணுக்கு கொண்டு வந்துடணுங்கிறதுக்காக தான் நரக வேதனைப்பட்டேன். வேண்டாம், எதுவும் சொல்லாத, தாங்க முடியல. ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி சந்தோஷம் மட்டும் இரு, நான் பாத்துக்கிறேன். இனி நம்ம 2 பேருக்கு நடுவில் யார் வர நானும் பாக்குறேன். அப்ப இப்பவும் உங்களுக்கு முழுசா ஞாபகத்துல வரலையா? ஞாபகத்துல எதுவுமே இல்ல. அக்கா சொன்னதே, இப்போ நீ சொல்லிட்டு வந்ததே, இது மட்டும் தான் தெரியும். ஆனா டாக்டர் சீக்கிரம் நினைவு வந்துடும் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். இவன் நினைவு வந்தாலும் வரட்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. ஏன் பொண்டாட்டி தெரிஞ்சு போச்சு, அவன் என் புள்ளன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்புறம் அடுத்த ஒரு புள்ள வரும். இது போதாது? முடிவு பண்ணிட்டீங்க. வாழ்ந்திருக்கேன்ல. போங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது. இங்க பாரு, சீனன் இல்லாத கூட எனக்கு உன்னை பார்த்தா அப்படி பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்போ சீனன் இருக்கும்போது அவனை எவ்வளவு காதலிச்சிருப்பேன். உண்மைதான், ரொம்ப காதலிச்சிங்க. என் காதல் பொண்டாட்டி. வாழலாமா? ஓய், இத்தனை வருஷம் தெரிஞ்சிருக்கல, இனி வாழ்க்கையில உங்க பார்க்கவே முடியாது, உங்க கூட வாழவே முடியாதுன்னு எத்தனை நாள் அழுதுருப்பேன். உண்மைதான். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வாழ்ந்துருவோம். கட்டிக்கோங்க. கட்டிக்கிறத நல்லா கட்டிக்கணும். ஒரு நிமிஷம் கூட தெரிய மாட்டேன். ஓய், சந்தோஷமா இருக்க போறேன்னு சொன்னேன். கண்ணீர் வருது. கனவு மாதிரி இருக்கு. கனவெல்லாம் ஒண்ணு இல்ல, அதான் சொல்றேன். இனி ஒரு நிமிஷம் கூட தெரிய மாட்டேன். சந்தோஷமா வாழலாம் கண்ணீரத்தோட. உங்க அம்மாக்கு வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? யார் வீட்டுக்கு வந்து யார் பிரச்சனை பண்றது? இது என் பங்களா, நான் வாங்கினது. எங்க அக்கா எல்லா அதையும் கொடுத்துட்டு போயிட்டா. இந்த பங்களா என் பேர்ல இருக்குது, யாரும் எவனும் அசைக்க முடியாது. நமக்கு எந்த சொத்து சுகமும் வேண்டாம், நம்ம சந்தோஷமா வாழ்ந்தா போதும். அது எனக்கு விட்டு கொடுக்கணும். இது என் பங்களா, என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டிக்கு தான். நீங்க தான் வாழணும். ஸ்டேட்டஸ் இல்ல, தகுதி இல்லைன்னு ஒண்ணு சொன்னாங்கல்ல, அவங்கள வீட்டு வாசல நான் நிப்பாட்டல. எங்க வேண்டாங்க. நிப்பாட்டுவேன். ஏதோ நீ பண்ணக்கூடாது. நிப்பாட்டாம என் மனசு விடாதுடே. நினைச்சு நினைச்சு பார்த்து பார்த்து எனக்கு பைத்தியம் பிடிக்குது. எத்தனை நாள் நீ விதவை குளத்துல இருந்த, பைத்தியம் பிடிக்க. சரி சரி, இப்ப அதை பத்தி பேச வேண்டாம். நான் சந்தோஷமா இருக்கலாம்னு வந்திருக்கேன். வேண்டாப்பா, சேர்ந்து வாழலாம். சேர்ந்து வாழலாம். இங்க பாரு, ஒரு நிமிஷம் கூட நீ ஒண்ணு தெரிய மாட்டேன். தூங்கலையா? தூக்கம் வரல, நீ தூங்கு. என் மேல ஏதாவது கோவமா? உன் மேல எனக்கு என்னடி கோவம்? இல்ல, அப்பவுமே சொன்னீங்களே இனிமேல் ஒழுங்கா என் கூட ஆபீஸ்க்கு வரணும்,
என் கூட தான் இருக்கணும்னு சொன்னீங்களே. ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஏதாவது வேண்டாத வேலை ஏதாவது பார்த்துட்டேனா? ஹே, இல்லடி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும், நீங்க சாயங்கால நேரத்துல இருந்தே உங்க முகமே சரியில்லை. எங்க ஊர்க்காரி ஏதாவது சொல்லி கொடுத்துட்டாலுவலா? ஏ, எவன் பேச்சும் கேட்கறவன் நான் இல்ல. அதெல்லாம் இல்ல, வேற திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போய் சொல்றீங்க, உங்களுக்கு என் மேல சந்தேகம். குழந்தை மேல போய் யாரா சந்தேகப்பட முடியுமாடி? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? தூங்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் இருக்கு உண்மை சந்தேகப்பட போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல சந்தேகம். அதான் இனிமேல் தெருவுக்கு போக கூடாது, ஒழுங்கா என் கூட ஆபீஸ்க்கு வரணும்னு சொல்றீங்க. ஏ, நீ எதுக்குன்னு முடிச்சு போட்டுட்டு இருக்க? நாளைக்கு முக்கியமான ஒரு டெண்டரு. அதான் அதை எப்படி எடுக்கலாம் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தூக்கமே வரல. போய் சொல்லாதீங்க. அச்சோ, இல்லடி தங்கம். நான் இதுக்கு மேல கோபப்படுறேன். சரி வா, என் மேல ஏற்படுத்திக்க முடியா? ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு என் மேல சந்தேகம். ஐயோ, இல்லடி, நான் எதுக்கு உண்மை சந்தேகப்பட போறேன்? நான் இன்னைக்கு கருவாப்பை கிட்ட பேசினேன், அதனால தான் உங்களுக்கு சந்தேகம். மூஞ்சி மாதிரி பேத்தனேன். நான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும், நீங்க என்னைக்காவது என்ன சந்தேகப்படுற அன்னைக்கு தான் இப்படி தூங்காம அதையே நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் வந்து அப்படிப்பட்ட போட்டுலாம் இல்ல. நீங்க என்ன கேட்ட நானே சொல்லிருப்பேன். யார் பேச்ச கேட்டு என்கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு இருக்கீங்க. அதான் நாளைக்கு என் கூட வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறவன் ஆம்பளையே கிடையாது. அவன் ஆம்பளையா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. அதான் பொண்டாட்டி மேல சந்தேகப்படுவான். நான் ஆம்பளை. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தேகம் இல்லை. என் பொண்டாட்டிய எப்படி கட்டுக்கோப்பா கரெக்டா வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு எனக்கு திராணி இருக்குது. எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி எது வரைக்கும் விட்டு பிடிக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். எவ்வளவு தூரம் அவளை பறக்க விடணும் எல்லாம் எனக்கு தெரியும். உன் பட்டத்தின் கயிறு என்கிட்ட இருக்குது. நீ எவ்வளவு தூரம் பறக்கணும் பறந்துக்க. ஆனா உன் பிடி என்கிட்ட இருக்கும். உன்னை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. அவன் சொன்னா இவன் சொன்னான். எவனையும் கட்டின உன்னை காதலிக்கல, எவனையும் கட்டின உன்னை கல்யாணம் பண்ணல. எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கேன். புரியுதா? அப்ப எனக்கு மூஞ்சி தூக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்றேன்ல, நாளைக்கு டெண்டர் விஷயமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, நீ சாயங்காலத்துல இப்படிதான் இருந்தீங்க. எனக்கு உண்மை சந்தேகமே வராதுடி. இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை நம்பிக்கையில இல்ல, அன்புலயும் பாசத்திலயும் இருக்குது. அன்பும் பாசமும் இருந்தா துரோகம் பண்ண மனசு வராது. அப்படி அன்பும் பாசமும் நிறைஞ்சிருக்கும் போது அங்க சந்தேகம் எப்படி வரும்? நான் உனக்கான சொத்து, நீ எனக்கான சொத்து நினைக்கும் போது அங்க எப்படி சந்தேகம் வரும்? எனக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்துல நீ அதிகமா நேசிக்கிறது என்ன, நம்பிக்கை வச்சிருக்கதும் என் மேல. எனக்கு இது கூட தெரியாது நினைச்சுக்கிட்டே. எங்க சுத்தினாலும் உன் காலி என்கிட்ட வந்துரும்னு எனக்கு நல்லா தெரியும். அதே பாசம் டி, நீ என் மேல வச்சிருக்க பாசம். நீ என்னதான் தெரியல விளையாடிட்டு கண்டாலும் சரி, உன் ஃப்ரெண்ட்ஸோட அட்டை அடிச்சாலும் சரி, அந்த நேரம் வந்த உடனே என் புருஷ தேடு வந்துட்டு வந்த பாரு, அங்க இருக்குடி பாசம். ஆட்டோமேட்டிக்கா காலி வீட்டை பக்கம் வருது பாரு. அதுதாண்டி வாழ்க்கை. எங்க சுத்தினாலும் நம்ம துணைக்கிட்ட போய் சேர்றோம் பாரு, அதுதான் புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை. நான் காலையில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலை மும்பரமா பார்ப்பேன். ஒண்ணு சொல்லிக்கன்னா உன் ஞாபகம் கூட எனக்கு வராது. அந்த 5 மணி ஆயிட்டுனா அம்மாடி என் பொண்டாட்டி என்னை தேடிக்கிட்டு இருப்பாளேன்னு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் கூட என்னால எக்ஸ்ட்ரா பார்க்க முடியாது. காலையில இருந்து 5 மணி வரைக்கும் அவ்வளவு மும்பரமா ஃபைல் பார்த்தவனுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஃபைல கூட பார்க்க முடியாது. அதுதாண்டி லவ். எனக்கு தெரியும் டி, உன் மேல எனக்கு என்னைக்குமே சந்தேகம் வராது. அப்ப சாயங்காலம் கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டீங்க. புருஷனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும். நான் அப்படி கேட்கலாம், எனக்கு எப்படி பயம் வரும்? சாப்பிடாம கொள்ளாம நீ பாட்டுல போய் இருக்க பிறகு கொஞ்சமாவது அதட்டுல உதட்டுல இருக்கணும்ல, அப்பதானே அது குடும்ப வாழ்க்கை. அது சரி, ஆனா நீங்க ரொம்ப யாசிட்டீங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும், எவ்வளவு ஏதோ சொல்லியிருக்கான். ஆமா சொன்னாங்க. நீங்க அப்படி கோத்து உச்சிக்கு போயிருப்பீங்களா? இல்ல, உன்னை பாதுகாக்கணும்னு நினைச்சேன். என்ன சொல்றீங்க? எவ்வளவு ஒருத்தி உன்னை பத்தி என்கிட்ட சொல்லும் போதே எனக்கே அவ்வளவு வலிச்சுத. அது உன் காதுக்கு வந்துனா நீ எவ்வளவு வேதனைப்படுவ, அதை நினைச்சுதான் கொஞ்சம் ஒரு மாதிரியே தடுமாட்டமா நான் நின்றுட்டு இருந்தேன். அப்பதான் அந்த கராபையில உங்க பொண்டாட்டி அந்த கோத்தமர் இருக்கனா ஓடி போனா பாத்துக்கங்க. எங்க ஓடி போனாவளோ யாருக்கு தெரியும்? ஓடி போயிட்டாங்க, தேடி என்ன போவாங்க. அது ரெண்டு விளையாட்டு பிள்ளை இன்னும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ விளையாட ஆரம்பிச்சவங்க இன்னும் விளையாடுதாமா. சரி, நான் என் மாவா வீட்டுக்கு போறேன். இந்த ராணி கிட்ட 1000 வாட்டி படிச்சு சொல்லியிருக்கேன். புரியவே மாட்டேங்குது அவளுக்கு. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே சுத்திக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு முடிவு கட்டுறேன், இது லைக் கூடாது. இவளை இங்க வச்சுட்டே இருந்தேன், கேவலப்படுறதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும். இல்ல, ராணி எனக்கு கொஞ்சம் கண்டிஷன் பண்ணதான் முடியும். அண்ணே, ஐயோ, இப்ப இவ வேற வந்து இப்ப அசிங்கப்படுத்துவாளே. இந்த ராணிய என்ன பண்ணனே எனக்கு தெரியல. அண்ணே நல்லா இருக்கீங்களா? அண்ணே நல்லா இருக்கேன்.
அண்ணே நீங்க வீட்டுக்கு போயிட்டேனே இப்பதான் ராணி வீட்டுக்கு போனா என் புருஷன் வந்திருப்பவ ரசம் வச்சு கொடுத்தா கூட சாப்பிட்டுக்கிட்டவனே ரசம் வைக்கல போயிட்டு இருந்தா இந்த பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்படியா? ஆமாண்ணே அவ எவ்வளவு சந்தோஷமா துள்ளி குதிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனா அ, அ, சரி நான் கிளம்புறேன். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. ஏமா? இத ராணி கிட்ட சொல்லுவேன் அவளுக்கு அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டேக்கா ஆனா உண்மையில உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்ண்ணே. ஏமா? புருஷங்கிட்ட சண்டை போட்டுட்டு அம்மா வீடு தான் சொர்க்கன்னு போனேன். பணம் இல்லைன்னா பெத்தவங்க கூட மதிக்க மாட்டாங்கன்னு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேனே. அதுக்கு புருஷன் விட எவ்வளவோ மேலுன்னு என் பிள்ளைய தூக்கிட்டு நான் அந்த ஊருக்குள்ள வந்தேன். எல்லாரும் என்னை பார்த்து பரியாசம் தானே பண்ணிட்டு போனாங்க. என்ன கருவேப்பிலை தேடி வந்துட்டியா? அவனை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனேன். என்ன கொளுத்து போய் வந்துட்டியா? அம்மா வீட்டுல விருந்துல சவிக்கமா அப்படி இப்படின்னு ஊருக்குள்ள 1000 பேர் 1000 விதமா பரியாசம் தானே பண்ணுனாங்க. அவமானமா இருந்தது என்ன. ஏன்னா என் புருஷன் நல்லவன்னு ஊருக்கே தெரியும். நானே கொளுத்து போய் போனேன். அதனால இந்த ஊர் என்ன பெருசா கண்டுக்கவே இல்லை. என் மேல அனுதாபமும் யாரும் படவும் இல்லை. ஆனா நான் உண்மையிலே மனம் கசந்து தானே வந்தேன். என் மன வேதனையை யாருமே புரிஞ்சுக்கலன்னு ஒரு பொண்ணு கை குழந்தையோட புருஷனை தேடி வந்திருக்காளே. தப்பே பண்ணிருந்தாலும் அவ புருஷன் கூட சேர்த்து வைப்போன்னு ஒருத்தர் கூட நினைக்கவே இல்லைன்னு. உன் புருஷன் அங்க நிக்க இங்க நிக்கான்னு மட்டும் தான் சொல்லிட்டு போனாங்களே தவிர யாருமே போவோம் புருஷன் கூட போ நாங்க சேர்த்து வைக்கணும்னு சொல்லவே இல்லைன்னு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா தானே நின்றுகிட்டு இருந்தேன். என் புருஷன்கிட்ட வந்து பேசுறதுக்கு எனக்கு பயம். ஏன்னா நான் அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போனேன். என்ன பண்ணனே தெரியாம கை குழந்தையோட பரிதவிச்சுட்டு நின்னேன்னு ஒருத்தர் கூட எனக்கு உதவி பண்ணலன்னு. ஏன் அவங்க தங்கச்சி கூட புள்ளையதான் வாங்கினாலே தவிர வீட்டுக்கு போங்க அண்ணனை வர சொல்றேன்னு சொல்லவே இல்லை. புள்ளை தூக்கிட்டு போனதோட சரி யாருமே எந்த முயற்சியுமே பண்ணலன்னு. நானா எப்படின்னு வீட்டுக்குள்ள போக முடியும்? நான் தப்பு பண்ணிருக்கேன்னு. என் புருஷன் வந்து கூப்பிட்டா உள்ள போகணும்னு வெளியிலே தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உங்க பொஞ்சாரி தெய்வம்னு ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு என் புருஷருக்கு இடத்துக்கே போயிருக்கா. என் புருஷன் குளத்தங்கரையில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. உன் பொண்ணாட்டி வந்திருக்கான்னு சொல்லியிருக்கா. அவருக்கு என் மேல கோவம். அவ கூட சேர்ந்து உள்ளதுக்கு நான் குளத்துல உள்ளதே மேலுன்னு சொல்லியிருக்காங்க. அவ சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா நடந்திருக்கா. ஒரு ஆம்பளை என்ன சொன்னா மனசு இறங்கு வரும் அத சொல்லியிருக்கா. உன் புள்ள ஒன்னே மாதிரி இருக்கா போய் உன் பிள்ளை தூக்கி கொஞ்சிட்டான்னு சொல்லியிருக்கா. எனக்கு மனசு இறங்காத என் புருஷன் பிள்ளை பேர சொன்ன மனசு இறங்கியிருக்காரு. ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கான்னு. என் புருஷனை சமாதானப்படுத்தி எல்லா பொண்ணுங்களும் செய்யற தப்பு தான். இது ஒரு பெரிய தப்பு இல்ல. அவ கூட சந்தோஷமா வாழுன்னு அவருக்கு புத்திமதியெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கா. அது மட்டும் இல்ல என்கிட்டே வந்து இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ணாத. அவன் வரதுக்கு முன்னாடி சோறு கறியெல்லாம் பொங்கி வை, வீட்டை சுத்தப்படுத்து, நான் இருக்கேன், கராப்பை வந்த உடனே நான் போறேன், உங்க ரெண்டு சேர்த்து வச்சுட்டு நான் போறேன்னு கூடயே நின்னான்னு. இந்த ஊர்ல இத்தனை பெரியவங்க இருந்தோம் ஒருத்தர் கூட வராதப்போ ஒரு சின்ன பொண்ணு என்னையும் என் புருஷனை சேர்த்து வைக்கிறதுக்கு என் வீட்டுல நின்னான்னு. நான் எத்தனை வாட்டி என் புருஷனை அவளை வச்சு அசிங்கப்படுத்தி இருக்கேன். எதையுமே பெருசா எடுத்துக்கல. இல்ல இந்த ஊர் உலகம் நம்மள என்ன சொல்லன்னு கூட அவ யோசிக்கவே இல்லைன்னு. நம்ம கராப்பைய வீட்டுல நிக்கவ இந்த ஊர் உலகம் நம்மளே அவனை தப்பா பேசுமே அவ எதையுமே பார்க்கல. நானும் என் புருஷனும் சேர்ந்து வளரதான் பார்த்தா. ஒரு குழந்தைக்கு அப்பா வேணும், ஒரு பொண்ணுக்கு புருஷன் வேணுங்கிறத மட்டும்தானே அவ பார்த்தா. அவ தெய்வம் இல்ல. அவனுக்கு தெரிஞ்சது என் கண்ணீரும் என் பிள்ளைக்கு ஒரு அப்பாவும் தான். என்னையும் என் புருஷனை சந்தோஷமா சேர்த்து வச்சானு. என் புருஷனும் நான் செஞ்ச தப்பெல்லாம் கண்டுக்கவே இல்லைன்னு அதை பத்தி பேசவே இல்லை. என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டாருன்னு என் புள்ளை தூக்கி கொஞ்சினாருன்னு. எங்க ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு டாட்டா சொல்லிட்டு உங்களை பார்க்க தானே வந்தா. என் புருஷனு சொன்னாங்க. நான் குளத்தங்கரையில நின்றுட்டு இருந்தேன். அவதான் வந்து சொன்னானு. இதே மாதிரி தானே எப்பவுமே என் புருஷன் எனக்கு உண்மையா தானே இருந்தாரு. ராணியை பார்த்தேன், ராணிக்கு உதவி பண்ணினேன், ராணி கஷ்டப்படுறா, ராணி தான் இந்த பணத்தை கொடுத்தான்னு எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னாருன்னு. பாகவத்தி நான் தானே அதை தப்பு தப்பா ஊர் ஃபுல்லா பரப்பிட்டேன். அவங்க மனசுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு நான் தானே தப்பு தப்பா பரப்பி விட்டுட்டேன். சரிம்மா, நீ சந்தோஷமா வாழு. உண்மையிலே நீங்க ரொம்ப நல்லவர்னே. ஆனா அந்த தெய்வம் உங்களுக்கு அழகான ஒரு பொண்ணை கொடுத்துருக்கானே. சீக்கிரம் நீங்க குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னே மனசார வாழ்த்துறேனே. ஏன்னா நான் ஒரு அவள பெண்ணா வந்தேன்னு என்ன வாழ வச்சிருக்கானே. மனசார வாழ்த்துறேனே. உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை குட்டியோட நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு. சரிம்மா சரிம்மா. சரிண்ணே, நான் கடைக்கு போறேன், போயிட்டு வரேனே. சரிம்மா. எனக்கு தெரியுமா அவ அசிங்கப்பட்டுவான்னு தான் எனக்கு பயம். எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கா பாரு. எனக்கு யார் சொன்னாலும் உன் மேல சந்தேகம் வராதுடி. அவ சொன்ன சந்தோஷமா இருந்தது. ஆனா அவளே மாதிரி தான் இங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவ இவ்வளவு நாளும் உன்னை தப்பா பேசினா
இப்ப அவ புருஷனை பத்தி அவ புரிஞ்சுக்கிட்டா. அதனால நீங்க 2 பேரும் பேசுறது அவ கண்ணுக்கு இப்ப தப்பா தெரியல. அங்க பாசம் தெரியுது. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்லாமா. ஒண்ணு தப்பு தப்பா பேசுவாங்க. அது நம்ம காதுக்கு வரும். அது எதுக்கு? ம்? அதான் நான் சொல்றேன். என் கூட வேலைக்கு வா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிட்டேன். நீயும் என் கூட ரொம்ப நேரம் இருந்த மாதிரி இருக்கும். ஒரு தொழிலை கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். சரி, என் மேல எந்த கோவமும் இல்லையே. நான் கொடுத்து வச்ச வேண்டி. அது மட்டும் இல்ல, ஒரு வாட்டி தாசினை பார்த்தான். ஆ, அந்த கரப்பையில எதுக்கு? பிசினஸ் விஷயமா வெளியே நின்றுட்டு இருந்தேன். வந்து பேசினான். சொன்னான், அவன் மேல ஒரு பாசமும் ஒரு அன்பும் தான் இருக்க தவிர வேற எனக்கு எதுவும் இல்லை. அவ குழந்தை மாதிரி. யாரோ ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட சொல்றாங்கன்னு அவளை தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா நான் வேணா ஊரை விட்டே போறேன்னு சொன்னான். ஐயோ, அவன் சொல்லிருந்தே ஒரு புரிஞ்சுதேன். அவன் நல்லா அக்கறையா இருந்தான்னு. நான் தான் சொன்னேன், நான் எதுக்கு ஏன் பண்ணிட்டு சந்தேகப்படணும்? நீ உன் வேலையை பாரு, நாங்க எங்க வேலையை பார்க்கறோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏங்க வேற அது அவனுக்கும் கொஞ்சம் உணர்ச்சியா இருக்கும். அவன் ஒருவேளை நம்மளாலதான் புதுசு முன்னாடி ஒற்றுமை இல்லாம இருக்காங்களோ, சண்டை போடுறாங்களோன்னு அவன் நினைச்சிட்டே இருப்பான்ல. அதான் அப்படி கோத்த பேசுற மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். போங்க. என் தங்கம். நானும் ரொம்ப பயந்துட்டேன். தப்பு பண்றவங்க தனியா தெரிவாங்க. உனக்கு கள்ளங்கபடம் இல்லாத மனசு. ஆனா இந்த கள்ளங்கபடம் இல்லாத மனசே பெரிய ஆபத்தா வந்து நிக்கும். இப்போ நான் வசதியா அந்தஸ்துல இருக்கறனால ரொம்ப பெருசா பாதிப்பு வரல. உனக்கு அது புரியல. ஏன்னா என்கிட்ட மத்தவங்களுக்கு நின்று பயம், பேசுறதுக்கு பயம், இவங்கிட்ட சொன்னா வேற ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருவாங்கிற பயம். ஏன்னா நம்ம கிட்ட காசு பணம் இருக்கு. இதே இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரத்துக்கு நம்ம எடுத்து பிரிச்சு பந்தாடிவாங்கடி. ஆளுக்காலா அட்வைஸுங்க பேர்ல பிரிச்சு தள்ளிடுவானுங்க. ஆளுக்காலா குடும்பத்துல இருந்து பிரிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த அந்தஸ்து, படிப்பு, பணம் இதுதான் என்கிட்ட நெருங்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் உனக்கும் வேணும்னு சொல்றேன். நீ படிப்புலையும் இந்த மாதிரி வேலையிலும் கவனம் செலுத்து. எந்த மனுஷனும் நம்ம கிட்ட நெருங்க முடியாது. வாழதுக்கு காசு பணமும் ரொம்ப முக்கியம். சரி, நாளையில இருந்து உங்க கூட நான் ஆபீஸுக்கு வரேன். சரி, கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா வரணும். என்னங்க? சாப்பிட்டுட்டு படுக்காதன்னு சொன்னா கேட்கணும்ல. எப்போ பாரு சாப்பிட்டுன்னு வந்து படுத்துக்கிறத அது எப்படி செமிக்கும்? சரி வா, அப்படி கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலாம். என்னடி? இங்க தள்ளி வாங்க. ஏன்? என்ன? எங்க அப்பா வைட்டீங்க. என்னடி சொல்ற? சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. எத்தனை வருஷம் கனவுடி? ஆமாங்க, நாள் தள்ளி போச்சு. காலையில ஒரு மாதிரியா இருந்துகிட்டே இருந்தது. தங்க கிழவிக்கிட்டையும் வடிவு பாட்டிட்டையும் சொன்னேன். கைய புடிச்சு பார்த்தாங்க. 8 நாடி துடிக்குன்னு சொன்னாங்க. ஆனா வெளியில சொல்லண்டா. இன்னும் 2-3 நாள் பாப்போம். அதுக்கப்புறம் நல்ல துடிப்பு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சொல்லுறேன். அதுக்கு முன்னாடி வாமிட் ஏதாவது வந்துச்சுன்னா அதுதான் அப்படின்னு தங்கம் பாட்டியும் தங்கம் கழுவியும் வடிவு பாட்டியும் சொன்னாங்க. நான் போயிட்டேன். நான் போடி. ஜபா தமிழ் மீனா மீனாவும் சொன்னா கன்ஃபார்மா இது குழந்தை தானே. என்னால இந்த சந்தோஷத்தை தாங்கிக்க முடியல. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? சாதாரணமா இல்லைங்க, இவனால சின்ன பிள்ளை தானே இருந்தேன். அது மட்டும் இல்ல, மனசு நிம்மதி இல்லாம இருந்தேன். அதனால கூட தங்காம இருந்திருக்கலாம். அதான் தங்கம் பாட்டி சொன்னாவ. அதாவது பொம்பளை பிள்ளை சஞ்சலமாவே இருந்தாலும் குழந்தை தங்காதான். அதாவது ஒரே மனக்குழப்பம் ஸ்ட்ரெஸ்லேயே இருந்தாலும் குழந்தை தங்காதான். உங்க வீட்டில் இருக்கும்போது எனக்கு எப்பவும் மெண்டல் டச்சர் தானே. உங்க அம்மா பக்கம் உங்க விருந்தாளி பக்கம் அப்படி மெண்டல் டச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுல கரு தங்காதான். அதான் இங்க அப்படி இல்லைல்ல. நீங்க வேலைக்கு போற வரைக்கும் பாசமா பாத்துக்கிடுவீங்க, சாப்பாடு உருட்டி விடுவீங்க, குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டீங்க. அப்புறம் நீங்க ஆபீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டிமார் கூட உட்காந்து அரட்டை அடிப்பேன், ஜாலியா ஊர் சுத்துவேன், பிடிச்சத சாப்பிடுவேன். மனசு லேசா இருந்துச்சு, அதான் டக்குன்னு தங்கிட்டேன். அப்போ தப்பு ஏமாதான் இருந்திருக்கு. அப்படித்தானே? இல்ல, அந்த சூழ்நிலை எனக்கு ஒத்துக்கல, அவ்வளவுதான். குழந்தை இல்லைன்னு ஒன்ன ஒதுக்கி வச்சமே தவிர அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்காம விட்டுட்டோமே. அப்ப என் மேல வச்சுட்டு மலடி பட்டத்தை உனக்கு கொடுத்துட்டாங்க. நீ ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருந்த, ஊருக்கு போனா குழந்தை தங்கோன்னு. நான் தாண்டி காது கொடுத்து கேட்கல. குழந்தையோட அருமையும் உன் சூழ்நிலையும் எனக்கு புரிஞ்சுக்கதான் அந்த தெய்வம் எனக்கு இத்தனை நாள் இதை பனிஷ்மெண்டா கொடுத்துருக்கு. இங்க பாரு, இந்த ஊரை விட்டு நம்ம போகவே வேண்டாம். உனக்கு இதுதான் சந்தோஷம்னா இங்கேயே நம்ம இருக்கலாம்.
நான் இப்ப சொல்றேன்டி, நீ கட்டாயமா வேலைக்கெல்லாம் வர வேண்டாம். உன் மனசுக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ அப்படியே வாழுடே. உனக்கு எந்த மன குழப்பமும் வேண்டாம். உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன். வேற எதுக்கு உனக்கு மன குழப்பம்? பிடிச்ச மாதிரி வாழு. உனக்கு பிடிச்சவங்க கிட்ட சேரு. உனக்கு பிடிச்சவங்க கிட்ட சந்தோஷமா இரு. ஆடி பாடி சந்தோஷமா இரு. இதுதான் வாழ்க்கை. இது தெரியாம தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் நாங்க. உன் வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. அதே மாதிரி எங்க வாழ்க்கையை நீ வாழ வேண்டாம். நீயாவே இரு. சரிங்க. என் குழந்தை, என் புள்ள, என் புள்ள. இங்க பாரு, நீ என் புள்ளைய நான் சந்தோஷமா பாத்துக்கோ. நம்ம இந்த ஊருக்குள்ளே இருக்கலாம், சரியா? இங்க என் புள்ள வளர்ந்தா போதும். அவனும் இந்த கிராமத்துல பிள்ளைகளோட பிள்ளைல விளாடட்டும், பிள்ளைங்களோட வளரட்டும். அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. குழந்தை, உனக்கு ஒரு குழந்தை. உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் தெரியுமா? எதுக்குமா? ஆமா, ஒரு துளி கூட சந்தேகப்படல. இல்லடி, இப்ப என்ன நீ என்ன சந்தேகமா பட்டுக்கிட்டு இருக்க? நானும் தான் ஆபீஸ்னு ஓடுறேன். அங்க எத்தனை பிள்ளைங்க வேலை பார்க்காங்க, பொம்பளை பிள்ளைங்க. நீ நினைச்சிருந்தா சந்தேகப்பட்டு அங்க தேடி வந்திருக்கலாமே. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? சந்தோஷமா வழி அனுப்புவிய. எனக்கு அந்த பிள்ளைங்கிட்ட பழகக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனா உனக்கு தெரியும் என் மேல உனக்கு அன்பு உனக்கு தெரியும். அப்போ நான் மட்டும் எங்க உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்? எந்த குழந்தை வேணும் இல்ல, குழந்தை கிடைச்சா போதும். என் தங்க பிள்ளை நாளைக்கே ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஆஸ்பத்திரிக்கு போனா காலை தச்சுவன் தங்கங்களையும் வடிவு பட்டி சொல்லிருக்காங்க. ஏன் 16 பிள்ளை தானா பெத்து வளர்த்த அவங்களுக்கு தெரியாத வைத்தியமா புதுசா படிச்ச அந்த டாக்டர் அம்மாக்கு தெரிய போதே. தங்கங்களைவி வடிவப்பட்டுல ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நாங்க பாத்துக்கிடுவோம், அதெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு இப்பெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல வயசானவங்க இருக்குது, வீட்டுல நூலகம் இருக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அது இவ்வளவு கரெக்டா இருக்கு பாரு. ஆமா, வடிவப்பட்டி தான் சொன்னாங்க, நாங்களே பாத்துக்கிடுதோன்னு. இப்பெல்லாம் ஒண்ணு தேவையாங்க. இப்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரமா. நல்லா பிடிச்சத சாப்பிடணுமா. அப்புறம் 4 மாசத்துக்கு அப்புறம் சாப்பிடவே முடியாதான். ஐயோ. ஆமா, இந்த மாதிரி நேரத்துல புருஷனை முன்னாடி ரொம்ப அனுநியமா இருக்கணுமா. புருஷ அரவணைப்பிலேயே இருக்கணுமா. இதெல்லாம் எப்ப பேசுனீங்க? எனக்கு 4 தள்ளி போச்சா, அப்பமே இருந்தே எல்லாரும் எனக்கு இந்த பாடம் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்டி என்கிட்ட சொல்லவே இல்ல? அப்பல அதுக்கும் காரணம் இருக்கு. தங்க கலவிதான் இப்பமே சொல்ல வேண்டாம். அந்த மனுஷனே புள்ளன்னு ஏக்கத்துல இருக்காரு. ஒருவேளை வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் தாங்கிக்கிட மாட்டாரு. அப்புறம் அடுத்த மாசம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. வேண்டாம், கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு சொன்னாவ. சொல்லவே கேளுங்களேன். சொல்லு சொல்லு. இப்ப இந்த 3 மாசம் தான் நல்லா சாப்பிட முடியுமா. நல்லா சாப்பிட்டாதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்குமா. என்ன செய்யும் மட்டும் சொல்லிடு, நான் செஞ்சு தரேன். நீங்க தான் செஞ்சு தந்த, வேற வழியே இல்ல. இங்க பாரு, வெயிட் கட்டி எதுவும் தூக்கிடாதடி. நான் நல்லா பாத்துக்கிடுவோம். நீ பொத்தி பொத்தி பாத்துக்கிடுவேன். நீங்க தான் பொத்தி பொத்தி பார்த்தாகணும். தங்க பாட்டி அப்படிதான் சொல்லியிருக்காங்க. உன்னையும் பிள்ளையும் புருஷன் மட்டும்தான் நல்லா பார்க்கணும் அப்படின்னு. பெரியவங்க சொன்னா சரியா இருக்கும், நானே பாத்துக்கிடுவேன். அப்புறம் 4ஆம் மாசத்துல இருந்து 8வது மாசம் வரைக்கும் அறவே சாப்பிட முடியாது. ஐயோ. அப்பமும் நீங்க தான் கஷ்டப்பட்டு உருட்டி விடணும். நான் லீவ் போட்டுருவேன், வேலைக்கே போகல போதுமா. கொண்டு போற குறைக்கு இவன் எங்கேயும் போக மாட்டேன். அப்புறம் என்ன சொல்லிச்சு கிழவி, 9ஆம் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு நாங்களும் சுத்திக்கிட்டே இருப்போம், உனக்கு பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மனக்குள்ள போற மாதிரி உங்க அம்மா சொந்தக்காரங்க யாரும் வர வேண்டாம்னு சொன்னாங்க. வந்தா அப்படியே அனுப்பி வச்சிருவேன். உங்க அம்மா மட்டும் இருக்கட்டும், உங்க சொந்தக்காரைய வேண்டாம். அவியதான் ரொம்ப பாடுபடுத்தினவ. உங்க அம்மா அவிய இல்லைன்னா நல்லதா இருப்பாவ. வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்துட்டு போட்டோம். இனிமே நான் தூங்கிக்கிட்டே மாட்டேன்டி. சரி, உன் வயிற்று தடவை பார்க்கட்டா? நெருங்க கூடாதுன்னு பாட்டி சொல்லி விட்டுருக்காங்க. ஓய், இன்னைக்கு இல்ல, வேண்டாம் வேண்டாம். லைட்டை தொட்டு பாத்துக்கிட்டா? சரி. என் புள்ள இருக்கால, ஆமா. என் தங்க பொண்டாட்டி, என் தங்க புள்ள. இனி நான் என் பொண்டாட்டி என் புள்ளன்னு சந்தோஷமா இருக்க போறேன். எம்மோ என் தங்கம், எவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கா. நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனடி. யோ இல்ல, சரி, எனக்கு ஒண்ணு கொடுங்க. ஒண்ணு என்ன, 1000 கொடுப்பேன். குளிக்க குளிக்க சிரிக்காதடி, எனக்கு பயமா இருக்கு. கத்தாதடி கத்தாதடி, பயமா இருக்குடி. புள்ள புள்ள இருக்கேன்டி இதுல.